கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ். இந்த கேம் பற்றி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் தெரியும், ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் தெரியாது. தெரியாதவங்க இந்த கேம் எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் கேம் மாதிரி வேணும் ஷூட் பண்ணுறது, ஸ்டோரி எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டிங்கிறது ஒரு கேம். அது கீழே நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வந்திருக்கு, மல்டிவர்ஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் வந்து 2003 ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் கேம் 2024 பிளாக் ஆப்ஸ் 6 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நம்ம இன்னைக்கு பிளாக் ஆப்ஸ் 6 பார்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பிளாக் ஆப்ஸ் 1 தான் பார்க்க போகிறோம். ஏன் நான் வந்து அந்த கேம் போடாமல் இந்த கேம் போட்டேன்னா, இதுக்கப்புறம் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் தயாரிக்கிற 3 கம்பெனி இருக்குது. அதில் ஒன்று தான் இன்ஃபினிட்டி வார், ட்ரையாக்ஸ், ஸ்விட்ச், ஹேமர் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து ட்ரையாக்ஸ் ரிலீஸ் பண்ணது தான் இந்த பிளாக் ஆப்ஸ் ஃப்ரான்ச்சைஸ். ஆனால் இதுக்கப்புறம் எவனாலுமே பிளாக் ஆப்ஸ் 1 அளவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு கேமை தயாரிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த கேம்ஸை பப்ளிஷ் பண்ணுறது ஒரே ஒரு கம்பெனி தான், அதுதான் ஆக்டிவிஷன். ஸோ இவங்க தான் எல்லா கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த கேமில் இருக்க முக்கியமான விஷயம் தான் இந்த கேமோட கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் புரியாது. பட் என்னுடைய மாடுலேஷன் நான் இந்த கேம் பற்றி நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கேமோடைய ஸ்டார்டிங்கில் நம்மளோட கேமோட ஹீரோ கேரக்டரை ஏதோ ஒரு சேரில் போட்டு கட்டி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரில. ஸோ அந்த கேரக்டர் யாருன்னு ஒழுங்காவே இந்த கேம் முழுக்க காமிச்சிருக்க மாட்டாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளால பச்சை ஒரு கேள்வி பதில சொல்லிட்டு, உன் பேர் தானே அலெக்ஸ் மேசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றின எல்லா டீட்டெயிலும் வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் யாருங்கிறது மேசனுக்கு புரியாமல் அப்படியே இருக்க, நம்ம மேசனை பற்றி எல்லா டீட்டெயிலுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ அலஸ்கால பிறந்த, அப்படி நீ சிஐஏல வேலை பார்த்தங்கிறது எல்லாமே அந்த மிஸ்ட்ரி மேனுக்கு தெரிஞ்சிருக்கு. மேசனுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கு. யார் இவன் அப்படிங்கிற டவுட்லேயே இருக்க, நீ ஒரு மிஷனுக்கு போனல, அந்த மிஷனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு ப்ளோ கிளாஸ் ஸ்டேஷன் பற்றின அட்ரஸையும் ஒரு சில நம்பர்களை பற்றியும் அந்த ஆள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். மேசனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நம்பர், என்ன ப்ளோ கிளாஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருக்கும்போது ட்ரகோரிச் ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கும் நம்ம மேசன் எந்த பதிலும் சொல்லாததுனால அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அவனை துன்புறுத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கியூபா 1968 கேஸ்ட்ரோங்கிற ஒரு இதனை கொல்றதுக்காக தான் நீ கியூபாவுக்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் சொல்லும்போது, இல்லை நான் அப்போ கியூபாலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேசன் வந்து போய் சொல்கிறான். இல்லை எனக்கு உண்மை எல்லாமே தெரியும், என்கிட்டேருந்து எதுவுமே மறைக்க முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கவே இந்த கேம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நடக்கிறது எல்லாமே பாஸ்டில் நம்ம மேசன் பண்ண மிஷனுங்க தான். ஸோ இந்த கேமில் அந்த பாஸ்ட் ஸ்டோரி தான் இருக்கும். 2 மிஷன் மட்டும்தான் ப்ரெசென்ட்ல நடக்கும், மற்றபடி எல்லாமே பாஸ்ட் ஸ்டோரி தான். ஸோ அதனால பாஸ்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே பாஸ்ட்டில் மேசனுக்கு நடந்த அந்த விஷயங்கள் தான் இந்த கேமில் வருது. இதுதான் நிறைய பேத்துக்கு வந்து குழப்பமா இருக்குது. ஏன்னா இந்த கேமில் 2 மிஷன் தான் ப்ரெசென்ட்ல நடக்கும், மற்றது எல்லாமே பாஸ்ட்டில் தான். ஸோ இப்போ நம்ம கியூபாவில் இருக்கிற நம்மளுடைய அமெரிக்கன் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மூலியமா அந்த கேரக்டர், அதான் அந்த கேரக்டர் பேர் வந்து போச்சு ஏதோ ஒன்று, அந்த கேரக்டர் இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களுக்கு தெரியுது. யாருன்னா நம்ம ஓட்ஸ் அண்ட் போமன், இவங்க எல்லாருமே சிஐஏல வேலை பார்த்தவங்க. இன்க்ளூட் நம்ம மேசனும் சிஐஏல இருந்தவன் தான். அந்த கேரக்டரோடைய பேர் என்னன்னா கேஸ்ட்ரோ. இந்த இந்த ஹிண்ட்டை நமக்கு யாரு கொடுத்தா அப்படின்னா இந்த இருக்கான் பார்த்தீங்களா பார்ல இருக்கிறவன். ஸோ அவன் தான் இந்த இடத்துல இருப்பான் போல இருக்கு. ஸோ இப்படி நம்ம ஏஜென்ட் மூலியமாக நமக்கு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து கியூபா ஆர்மி வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு செவனேன்னு ஆடிக்கிட்டு இருந்த பொம்பளை புள்ளைய பிடிச்சி தள்ளி விட்டுருவானுங்க. இந்த இடத்துல வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வேலை குடும்பம் நான் கூட பேசுவேன்னு பார்த்தா, ஓகே பேச்சுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, டைரெக்டாக வீச்சு தான். ஸோ கன் எடுத்துகிட்டு தெரிக்க விட வேண்டியதான் எல்லாரையும். இப்போ வெளியில் இருக்க எல்லா காப்ஸையும் தெரிக்க விட்டு நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ண போகிறோம். நிறைய காப்ஸ் வந்துக்கிட்டு இருப்பானுங்க. இதில் வேற கால்ரோ அண்ட் போமன், இவங்க 2 பேரும் நம்மளை வந்து பேக் சைடில் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடி போய் அவங்கள போட்டு அடிக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த கேமை நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணேன். பட் ஆனால் இந்த ரெக்கார்டிங் வந்து எந்த கிடையவே கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறேன், என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கேம் இருக்குது, ப்ளே ஸ்டேஷனும் இருக்குது, ஆனால் ஜாய்ஸ்டிக் இல்லாததுங்கிறதுனால என்னால் இந்த கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தனுடைய வீடியோ, வேற ஒருத்தர் ப்ளே பண்ணது நான் கிளிப்போடு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதான் இந்த மாதிரி இருக்குது. இல்லைனா நான் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, எல்லாம் கால கொடுமை. என் வீட்டில் ப்ளே ஸ்டேஷன் இருக்குங்க, நான் சின்ன வயசில் வாங்கி கொடுத்தாங்க.
என்னாச்சுன்னா என்னுடைய வீட்டில் ஒரு பன்னி ஒன்று இருக்குது. ஐ மீன் ஒரு காட்டு பன்னி. ஸோ அது வந்து கேம் பைத்தியம். அது வந்து சிக்கு. நான் வந்து பேஷனுக்காக ப்ளே பண்ணுறேன்னா அதுக்கு எப்படி சொல்கிறது, சிக்கு. இப்போ அந்த ஜாய்ஸ்டிக் வந்து ரெடி ஆச்சுன்னா இவன் தான் போட்டு ப்ளே பண்ணுவான், படிக்க மாட்டாங்கிறதுனால எனக்கு அந்த ஜாய்ஸ்டிக்கோடைய பேட்டரி மட்டும்தாங்க என்னுடைய என்னாச்சுன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னோட வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் வந்து இந்த கேம் வந்து நானாக ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அப்படியே அந்த இடத்த விட்டு நம்ம ஆளுங்க வந்து தப்பிக்கிறானுங்க. இருக்கிற எல்லாரையும் அடித்து போட்டு அந்த இடத்த விட்டு நம்ம மேய்சன் வந்து காரை எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்போ இவன் எங்கே போகிறான்னா கேஸ் ஸ்டோவுடைய சீக்ரெட் பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகிறான்னு அங்கே போகிற வழி முழுக்க போலீஸ் இவங்களை வந்து சுடுறதும் இவனுங்க வந்து அதை வந்து டார்ஜ் பண்ணிட்டு எப்படியோ தப்பிச்சு போகிறதும் எதிர்க்க எவன் வரான்னு பார்க்காம இடித்து தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இந்த கதையெல்லாம் அந்த மிஸ்ட்ரி மேன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க கொடுத்த கரண்ட் ஷாக்ல நம்ம மேசன் அப்படியே அவர் வந்து மயக்க நிலைக்கு போய்கிட்டே இருக்காரு. அப்படி இருந்தும் அந்த மிஸ்ட்ரி மேன் திரும்பவும் மேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக்கு கொடுத்து அவனை வந்து டோட்டலாகவே மயக்கத்துக்கு அனுப்பி விட்டுறான். ஸோ இப்போ திரும்பவும் நம்ம வந்து பாஸ்ட் ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ வந்து அந்த சீக்ரெட் மேனோடைய அதாவது அந்த கேஸ் ஸ்டோவுடைய சீக்ரெட் பேஸே வந்துட்டோம். இது வந்து ஒரு காட்டேஜ். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சிக்னல் கொடுப்பானுங்க. ஓகே, அது அந்த சிக்னல் தான். ஸோ இப்போ நம்மளுடைய ஆளுங்க போய் அந்த இடத்துல போய் கேஸ் ஸ்டோவை போட்டு தரணும். இப்போ இங்கே தான் நீங்கள் இந்த கேமுடைய உண்மையான சீன்ஸை நோட் பண்ண போகிறீங்க. இந்த கேமில் இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் போய்கிட்டு இருக்கலாம். இதை எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ எப்படி ஒரு காலத்தில் அந்த பழைய மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பழைய மூவிஸ் பார்க்கறதுனா அந்தளவுக்கு பிடிக்காது. பட் பழைய மூவிஸில் ஒரு சில மூவியெல்லாம் எனக்கு வந்து உண்மையாக பிடிக்குங்க. ஓகே, இங்கே ஒருத்தன் செவனன் இருக்கான், அவனை கழுத்தை பிடிச்சி நம்மளால நெரிச்சு விட்டாப்புல. இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன், அந்த பழைய மூவிஸ். ஆமாம், பழைய மூவிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் மட்டமாக இருக்கும். பட் ஆனால் கதையை செதுக்கி விட்டுருப்பானுங்க. அதே மாதிரி தான் இந்த பழைய கேம்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸு, மாடர்ன் வார்ஃபேரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிடிஏ 4 அந்த கேரக்டர் அப்பா. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டோரி ரொம்ப முக்கியம். ஸ்டோரி, அந்த கேம் பிளே. ஆனால் எப்போ இந்த கேம் பிளேக்கு பதிலாக இந்த ஆன்லைன் கேம்ஸ்ன்னு ஒன்று கருமத்தை இறக்குனானுங்களோ ஆண்டவா, அன்னையிலேருந்து எந்த கேம்லேயுமே அந்த ஸ்டோரிங்கிறது ஒழுங்காகவே கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஸ்டோரியை தூக்கி போடு, கேம் பிளே உள்ளே போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கேமாக போட்டு நம்மளை கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே 4 பேர் இருக்காங்க இருக்கும்போது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அந்த கேஸ் ஸ்டோடைய வீட்டுக்கு வந்துட்டோம். வீடே அப்படி இடிஞ்சு விழுகுது. ஏதோ நிலநடுக்கம் அந்த மாதிரி திடீர்னு பாம்பு விழுகுது. எனக்கு பின்னால் ஒரு நான் இவ்வளோ பாம்பு வெடிச்சும் இந்த வீடு அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிது. இந்த கேம் பிளே முழுக்க நீங்கள் வந்து பாருங்க, இந்த வீட்டில் இவ்வளோ பாம்ஸ் போட்டிருப்பானுங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து ஒன்றுமே ஆகியிருக்காது. இப்படி இருக்கும்போது எதிரில் வர எல்லா கியூபா ஆர்மியும் போட்டு தள்ளிட்டு நம்ம மேசன் அண்ட் வோட்ஸ் இவங்க 2 பேருமே அந்த கேஸ் ஸ்டோடைய வீட்டுக்குள்ளே வந்துடுறானுங்க. ஸோ வந்த அடுத்த 2வது செகண்ட் இந்த இடத்துல எனக்கு எல்லா சோல்ஜர்ஸையும் கண்ட மீனி சொல்கிறானுங்க, டி ஒழுங்கா சொல்கிறா. ஐயோ, எனக்கு ஜாய்ஸ்டிக்கிறதுங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேஸ் ஸ்டோடைய ரூம்குள்ளேயும் வந்துடுறானுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் ஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா கொள்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயமே நடக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம மேசன் வந்து ஒரு சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டோ பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிடுறானுங்க. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு டவுட் வருது. வெளியே அவ்வளோ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆள் இந்த பொம்பளை ஜாலியாக குஜாலாக இருக்கிறது. ஏண்டா, இவனை கொன்னதுல தப்பே இல்லை. இவ்வளோ ரணகலத்துலேயும் உனக்கு குதூகலம் கேட்குது. வெளியில் அவ்வளோ போர் நடக்குது. உள்ள என்னடான்னா நிறைய பேர் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 10வது வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவேக்குக்கு வேற நம்ம போய் ஆகணும். இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளுடைய கதை இதே இடத்துல முடிச்சிட வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பாஸ்டில் நிறைய கேம்ஸ் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த ப்ரெசென்ட்டில் நடக்கக்கூடிய 2 விஷயம் என்னன்னா, அந்த ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கேம் எண்டில் 2 மிஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒன்று அந்த சேரை விட்டு எஸ்கேப் பண்ணுறது. இப்போ இது எல்லாமே நம்ம மேசன் அந்த மிஸ்ட்ரி மேனுக்கு சொல்கிற கதை தான். இந்த சாரி, கொஞ்சம் இருமிட்டேன். அதாவது இந்த மிஷன் முழுக்கவே நம்ம மேசன் வந்து அந்த மிஸ்ட்ரி மேனுக்கு வந்து இந்த தனக்கு என்ன நடந்ததுங்கிற கதையாக சொல்கிற கதை தான் இந்த கேம் பிளே. ஓகேவா, நீங்கள் கரெக்டாக அந்த எண்டு வரும்போது தான் நீங்கள் வந்து 2 மிஷன் மட்டும்தான் ப்ரெசென்ட்டில் பண்ணுவீங்க. மற்றபடி எல்லாமே பாஸு தான்.
ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த கேமோடைய டேரக்டாக ஸ்டோரி சொல்லிடுவேன். பட் ஆனால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாததுங்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ வழக்கம் போல தான் நிறைய சோல்ஜர்ஸ் வந்துடுறானுங்க. ஸோ அவனுங்க எல்லாம் நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாமல் ஏஎஸ்டியும் வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம ஆளுங்க அதை வந்து அழிச்சிட்டானுங்க. இப்போ நம்ம இந்த வழியாக போயிட்டு நம்மளுடைய ஈவேக் ஸ்டேஷனுக்கு போயாகணும். இந்த இடத்துல ஒரு பெரிய ஏஎஸ்டியை கொண்டு வந்து நம்ம வழியை பிளாக் பண்ணிட்டானுங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி நினைக்கும் போது தான் நம்மளுடைய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அந்த இடத்த அழிச்சிடறானுங்க. இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம இந்த சுகர் கேன் ஃபீல்டை தாண்டி நம்ம எப்படியாவது ஏர்போர்ட்டுக்கு போய் ரீச் ஆகி ஆகணும். ஸோ எப்படியோ நம்ம அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த ஈவேக் எடுத்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிட வேண்டியது. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பாம்பு போட்டு தகர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழுக்கவே சாம்பல் ஆகிற போகுது. நம்ம மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி நிறைய சீக்ரெட் ஏஜென்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா நம்ம இந்த ஈவேக் எடுத்துட்டு எப்படியாவது நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் போய் ஆகணும். ஸோ இது ஒன்று மட்டும்தான் கொண்டான வழி. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கேமில் நம்மளை அவ்வளோ சீக்கிரத்துலலாம் விட மாட்டானுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த C-18 நினைக்கிறேன் இந்த ஏர்கிராஃப்ட் பேர். ஸோ எப்படியோ இந்த ஏர்கிராஃப்ட் மூலியமாக தான் நம்ம அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போயாகணும். இத்தோடு இந்த கேம் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நிறைய பேர் நம்ம கொள்றதுக்காக கன்னோடு வருவானுங்க. அவனுங்கெல்லாம் இந்த மிஷின் கன்னை வச்சு ஷூட் பண்ணணும். எதிர்க்க ஏன் வரான்னு பார்க்காம சர மாதிரியே சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம். ரன்வேக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வண்டியெல்லாம் வச்சு நம்மளை சேஸ் பண்ணானுங்க. பட் ஆனால் அவனுங்க யாரையும் போட்டு தள்ளியாச்சு. ஆனால் இங்கே தான் நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று வருது. அவனுங்க அந்த ஏர்கிராஃப்ட் அட்டாக் பண்ணாமல் டைரெக்டாக ரன்வேயை போய் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் கண்டிப்பாக இந்த ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு உண்டான வழியை க்ரியேட் பண்ணுறோம். இதுதான். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய போமன் அண்ட் வேர்ட்ஸ் இவங்க 2 பேரையுமே இந்த நாட்டை விட்டு தப்பிக்க வைக்கணும். ஆனால் நம்ம இந்த நாட்டை விட்டு தப்பிக்கலை. அப்போ அதுதான் இந்த அப்போ அந்த ஆள் தான் நம்மளை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த சோல்ஜர்ஸ் நம்மளை அடித்து போட்டு நம்மளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்னு வருது. நம்ம ஒருத்தனை கொன்னோம் இல்லையா, அவன் உயிரோடு தான் இருக்கான். நான் உனக்கு கொன்னுட்டேனே, எப்படி நீ வந்து உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என் பாடி டபுளை தான் கொன்ன, என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகோரிச்னு ஒருத்தனுக்கு நம்மளை அன்வெளிப்பாக கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான கிஃப்ட் தான் இந்த அமெரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கை காட்டான். அவனுக்கும் உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு போனான். இதெல்லாம் மேசன் அந்த மிஸ்ட்ரி மேன் கிட்ட சொல்லி முடிக்கிறான். அவன் நீ எங்கே கூப்பிட்டு போனான் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ மேசனுக்கு அவனுடைய பாஸ்டில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இந்த இன்சிடென்ட் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த கேம் பிளே முடியும் போது உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டோரி முடியும் போது நீ இந்த கேம் முன்னாடி போக போக இந்த விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும். அப்போ அந்த மிஸ்ட்ரி மேன் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, அது ஒரு செட்டப்பு, அவனுங்களுக்கு தெரியும் நம்ம வருவோம்னு சொல்லிட்டு அதனால தான் பாடி டபுளை கூப்பிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ட்ராகோரிச் நீ எங்கே போட்டான்னு கேட்கும்போது, ரஷ்யாவில் ஒரு லேபர் கேம்பில் என்னை வந்து அடைச்சி வச்சிருந்தானுங்க, அது நரகம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மேசன் அந்த மிஸ்ட்ரி மேன் கிட்ட சொல்கிறான். இப்போ அந்த மிஸ்ட்ரி மேன் வந்து ஒரு சில கேள்வியும் கேட்குறான். ஏன் வந்து கேஷ்ரோ உன்னை வந்து கொல்லாமல் எதுக்காக ட்ராகோரிச்சுக்கு வந்து உன்னை வந்து கொடுத்தான் அப்படின்னு கேட்கும்போது, ட்ராகோரிச் கேஷ்ரோ 2 பேரும் இந்த பார்த்தீங்கன்னா ஒன்றா வேலை செய்கிறாங்க. சரி, ட்ராகோரிச் ஒன்று எங்கே கூப்பிட்டு போனால் ரஷ்யாவில் எங்கன்னு கேட்கும்போது வாங்கூடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரிசன் கேம்பில், அதாவது இவங்களை மாதிரி பிடிச்சி வச்ச இந்த மாதிரி ஆர்மி சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் வைக்கிற ஒரு ரஷ்யன் கேம்பில் தான் அவனை வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க. அங்கே தான் மேசன் ஒரு விஷயத்த சொல்கிறான். அங்கே தான் எனக்கு வந்து ஒரு சில நரகமாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது, அப்போ உனக்கு அங்கே யார் ஹெல்ப் பண்ணா சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பேர் வருது. அதுதான் ரேஸ்னாஃப். இந்த கேரக்டர் ஒரு மிக முக்கியமான கேரக்டர், நல்லா நோட் பண்ணிக்கான் ரேஸ்னாஃப். இப்போ அந்த மிஸ்ட்ரி மேன் இவன் தான் விக்டர் ரேஸ்னாஃபா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மேசனும் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுறான். இப்போ இவங்க எல்லாருமே அந்த வாங்கூடா அப்படின்னு சொல்லப்படுற ரஷ்யன் பிரிசன்ல தான் இருக்காங்க. இது ஒரு ஜெயில் மாதிரி. இப்போ இதுல இந்த கேம்ல நிறைய பேருக்கு இந்த ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியாம இருக்கும். இது ஒரு பிளான். இவங்களோட பிளான் என்னன்னா 2 பேருமே அடிச்சுக்கிற மாதிரி காமிச்சிட்டு இங்க வரக்கூடிய கார்ட்ஸை
டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கீயை எடுத்துட்டு கிளம்புறது. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. முதல் கில் இந்த மொட்டை மண்ணை அடிக்கும். இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தெரிய வருது இது ஒரு பிளான்னு சொல்லிட்டு. ஸோ ரேஸ்னாஃபை கை கொடுத்துருக்கினதுக்கப்புறம் ரேஸ்னாஃப் சொல்கிறான் எல்லா ஜேர்னியும் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பிரேசில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளோட பிளான் தெரியும். ஸ்டெப் 1னா என்ன, ஸ்டெப் 2னா என்னங்கிறது இந்த பிரேசில் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது பல வருஷம் ரெஸ்னாஃப் போட்ட பிளான்னு தான் தோணுது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல இந்த பிரிசனர்ஸ் எல்லாம் அந்த ஸ்டெப் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காது கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொருத்தனை மீட் பண்ணுறோம். இவன் பேர் தான் சர்கை. இவனை வந்து நம்ம ரேஸ்னாஃப் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னா இந்த ஒரு பிரிசனை விட்டு எஸ்கேப் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம இருக்கிறது ஒரு மைண்ட் ஃபீல்டில். அந்த மைண்ட் ஃபீல்டை விட்டு இப்போ நம்ம வந்து வெளியே ஏறணும். இதுதான் நம்மளுடைய ஒரே டாஸ்க். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு கிடப்பானுங்க, அவனுங்க எல்லாம் போட்டு பொழப்பானுங்க. அவ்வளோதான், நம்ம இந்த இடத்த அப்படியே மாதிரி அழிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இப்போ நம்ம ரேஸ்னாஃப் வந்து அந்த மெயின் கேட்டுக்கு உண்டான மெயின் எலிவேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுறோம். இப்போ எல்லாருமே கிளம்புறாங்க, எல்லாருமே கத்தி கடப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை, ரேஸ்னாஃப் இவன் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நம்ம எல்லாருமே ஆர்மி தான், நம்மளை வந்து கை விட்டுட்டாங்க, நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க, நம்மளை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பிரதர்ஸ் தான் வித்தவுட் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு புரிய வைக்கிறான். இப்போ இங்கே தான் நீங்கள் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரிசனில் எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான். என்ன எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் பிட்ரே பண்ணப்பட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றப்பட்டு அப்படி அவங்க வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிடுவாங்க. இந்த இடத்துல சர்கே கொடலே அந்த கோடாலியை இறக்கிட்டு சரி கோடாலியே அது சரி ஏதோ ஒன்று அதை இறக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு கன் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு மேசன் ஒரு டயலாக் ஒன்று சொல்கிறான், இது சூசைடுக்கு சமம் அப்படின்னு சொல்லும்போது எந்த விக்டரியும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்காது மேசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கு உண்டான அர்த்தம் கதவை திறந்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து தெரியும். அவ்வளோதான், வெளியில் காலை வச்ச எல்லா பிரிசனிஸையும் சரமறையாக சுட்டுறானுங்க. எப்படியோ நம்ம ஆளுங்க முதல் ஸ்டேஜை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஆனால் அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டவர் ஒன்று இருக்குது. ஸோ அது மூலியமா ஹெவி ஃபயர் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹெவி ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது அந்த வரக்கூடிய புல்லட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மைண்ட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர் எடுத்துக்கிட்டு முன்னாடி போனோம். இந்த கேமில் தான் ஒரு வார் பேஸை இவ்வளோ ரியலிஸ்டிக்காக காமிக்க முடியும். கூஸ் பம் மூமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரெல்லாம் சொல்லுவானுங்க. அது இந்த கேமில் தான் எனக்கு முறையாக ஃபீல் ஆச்சு. இந்த மியூசிக்கும் இந்த பேக்ரவுண்டும் அதுவும் இந்த ரேஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு டயலாக்ஸும் வா வேற லெவல். நீங்கள் இந்த கேமை யாராவது ப்ளே பண்ணாலும் தயவு செஞ்சு ப்ளே பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆல் டைம் கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் கோட்டுன்னு அது கண்டிப்பாக இதுதாங்க. சும்மா வேற லெவலில் செஞ்சு விட்டுருப்பானுங்க. இதுக்கப்புறம் எந்த பிளாக் ஆப்ஸ்லேயுமே இந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரில. ஸோ அந்த கேமை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும் அந்த ஃபீலிங்கு. ஸோ டவரை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சாச்சு, நம்மளுடைய ரோடும் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் இது ஒன்றும் முதல் ஸ்டெப் இல்லை, இன்னும் பல பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரேஸ்னாஃப் வந்து இன்னொரு ஸ்டெப் 8 தான் இப்போ நம்மளோட ரேஸ்னாஃப் வந்து ஆக்டிவேட் பண்ண போனோம். ஸோ நான் அந்த ரேஸ்னாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரஷ்யன் கேரக்டர் இப்போ நான் வந்து முதல்ல சொல்கிறேன். இந்த ரேஸ்னாஃப் கேரக்டர் யாருன்னா ஒரு ரஷ்யன் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் தான் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ்னாஃப் வந்து சார்கை கிட்ட இந்த ஆம்னேஷன் டோரை வந்து அப்படின்னு சொல்கிறான். நம்மளை வந்து மேலே இன்னும் 3 டவர்ஸ் இருக்குது, அதை போய் அழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம். பிரிசனில் கிடைக்கக்கூடிய மண்ணெண்ணெய் பாட்டில்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு கேட்டபிள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாருங்க. ஸோ அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு அடிக்கணும். இப்போ அந்த கடைசி டவரையும் அழிச்சாச்சு. இப்போ கீழே ரேஸ்னாஃப் கன்ஸோட ரெடியாக இருப்பான். ஸோ நம்ம போய் அடிக்கணும். இப்போ இது மட்டுமா மிஷன் சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அண்டர் கிரவுண்ட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு அம்யூனிஷன், மெயின் அம்யூனிஷனுக்குள்ளே போகிறது தான் ரேஸ்னாஃபோடைய பிளானு. மெயின் அம்யூனிஷன்ல இருந்து தான் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறோம்.
ஸோ வர வழியில் வழக்கம் போல தான் எல்லா ரஷ்யன்ஸும் இருப்பானுங்க. அவனுங்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் அடிச்சு பிடுங்கி அவ்வளோதான் அந்த இடத்தையே சதற விட்றோம் நம்ம. இப்போ இந்த பிரிசன் விட்டு வெளியே போகும்போது பத்தாவதுக்கு ஒரு இவனுங்க வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆர்மி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஹெலிகாப்டர் வேற வந்து நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற டாஸ்க் தான் இந்த ஹெலிகாப்டரை அழிக்கணும். ஹெலிகாப்டர் அழிக்கணும்னு சொல்லும் போதே நிறைய பேர் வந்து மிசைல் லான்ச்சர் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஹக்ஃபூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹூக்கோட அட்டாச் பண்ணியிருக்கிற ஒரு கன்னு தான் கொடுப்பானுங்க. இது இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வச்சு அந்த ஹெலிகாப்டரை நம்ம லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிட்டு பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த ஹெலிகாப்டரை கீழே வந்துடும். இப்போ இந்த வாங் கூடவே அப்படியே செதறி போயிருச்சு. ஸோ இப்போ நம்ம மெயின் மினேஷனுக்குள்ள போகணும். அப்போ ஒரு சோல்ஜர் வந்து ஒரு பிரிசனர் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் ரேஸ் வந்து எல்லா பிரிசனர்ஸ்க்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நம்மளுக்கு தான் ஒரு இயலவும் தெரியாது. போகிற வழி முழுக்க நிறையா ட்ராப்ஸை வச்சு நம்மளை வந்து கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருப்பானுங்க. இருக்கிற எல்லாரையும் கொல்றோம், எவனையுமே ஒரு விடல. பட் நம்ம அம்யூனிஷன் கிட்ட நெருங்கும் போது ஒருத்தன் அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டான். இதில் வந்து நடுவில் சேர்கே மாட்டி இறந்து போயிடுறான். பட் நம்ம எப்படியாவது இந்த அம்யூனிஷன் இருக்கு நம்ம கிட்ட போயிடலாம். எதுக்காக அம்யூனிஷன் கிட்ட போகிறதுக்கு இவ்வளோ நம்ம ரேஸ்ன் ஆஃப் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு எனக்கு சுத்தமாக புரியலை. ஒருவேளை இந்த கேம் பிளே முடியறதுக்குள்ள எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் கூட இன்னொரு சீனை எடுத்து தான் கைதி படத்துல வச்சிருப்பார் போல இருக்கு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கைதி படத்துல வர ஒரு ஐகானிக் சீனு தான் இந்த கேம்ல காமிச்சிருப்பாங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் கொல்றோம், ஈசல் கூட்டம் மாதிரி கொல்ல வந்துகிட்டே இருக்கானுங்க இவனுங்க. இங்கதான் ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா ஆமினேஷன் டோர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இரும்பு டோர். ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். ஸோ அதை தேடி தான் நம்ம இந்த இடத்துக்கு வரோம். ஆனால் இந்த இடத்துல புதுசாக ஒரு குரூப்னு வராங்க, ஆர்ம்டு சோல்ஜர்ஸ். இவனுங்க தான். இவனுங்களை அவ்வளோ சீக்கிரம் சுட்டாலும் சாக மாட்டானுங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னில் க்ளோஸ் ரேஞ்சில் சுட்டால் மட்டும்தான் இவனுங்க வந்து சாவானுங்க. அதுவுமே AK-47 சுட்டா இவனுங்க வந்து சாகவே மாட்டானுங்க. அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். பட் இதில் என்ன பிரச்சனைனா இந்த இப்போ ரேஸ்ன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை பயன்படுத்தி அந்த ஒரு டோரை கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு ரொம்ப நிறையவே டைம் கன்சியூவ் ஆகும். அதுக்குள்ளே இவனுங்க நம்மளை கொன்னாலும் கொன்னுவானுங்க. 10வது குறைக்கு ஆர்ம்டு சோல்ஜர்ஸ் வேற அந்த சைட்ல இருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படியோ அந்த பெரிய இரும்பு கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ்ன் ஆஃப் ஓப்பன் பண்ணிட்டான். இங்கேருந்தா நான் சொன்ன அந்த கைதி படத்தோடைய சீன் வருது. ஒரு மினிகன் எடுத்து நம்ம எல்லாரையும் திரும்பவும் தெரிக்க விட போனோம். இவ்வளோ பெரிய மிஷின் கண்ணை கொடுத்து சுடுறதுக்கு ஆள் இல்லைன்னா எப்படி? அதான் வெளியில நிறைய சோல்ஜர்ஸை வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ்ன் ஆஃப் ஒரு டைலாக் சொன்னோம், ஃபார் ஆனர், ஃபார் வெஞ்சன்ஸ், ஃபார் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு. இது யூஸ்வலான டைலாக் தானே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த டைலாகுக்கு ஒரு டீப் மீனிங் ஒன்று இருக்கு. ஸோ அந்த டீப் மீனிங் உங்களுக்கு இப்போ புரியாது, அது போக போக தான் உங்களுக்கு புரியும். சாரி, இன்னைக்கு கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் இருமல், அதான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த ரேஸ்ன் ஆஃப்ங்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த கேமோடைய மிட் போர்ஷனில் அவனுடைய பேக் ஸ்டோரி வரும். ஸோ அதை வந்து இந்த பாட்டில் கவர் பண்ண போகிறது இல்லை. இதில் வந்து ஃபர்ஸ்ட் மிஷன்ஸை மட்டும்தான் நான் இப்போ கவர் பண்ண போனேன். அப்படியே நம்ம போனோம், எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு நுறக்கி வண்டி கிண்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அழிக்கிறோம். அவ்வளோதான். இந்த வாங்கூடா பிரிசனை அவ்வளோதான் நாஸ்தி பண்ணுறோம். ஆனால் இப்படியெல்லாம் இருக்க விடாது. எதிரிலையும் நிறைய சோல்ஜர்ஸ் வர்றானுங்க, அவனுங்களையும் போட்டு தள்ளிட்டு நம்ம எஸ்கேப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மிஷின்லாம் ரொம்ப பெருசாக இருக்குன்னா ரொம்ப சீக்கிரமாக ஹீட் ஆயிடுது. இருந்தாலும் நம்ம விடாமல் ஷூட் பண்ணுறோம். அப்போ ஒரு டியர் கேஸ் வந்து நம்ம மேசன் மயங்கிடுறோம். ஸோ இப்போ இந்த டியர் கேஸ் மூலிமா மேசன் வந்து மயங்கிடுறான். ஆனால் ரேஸ்ன் ஆஃப் நம்ம ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போகலாம். இப்போ அந்த மிஸ்ட்ரி மேன் ஒரு கேள்வி கேட்குறான், நீ அப்போ செத்துட்டியா அப்படின்னு சொல்லியா? இல்லை, நான் அப்போ சாக போனேன் அப்படிங்கிற சொல்லும்போது ரேஸ்ன் ஆஃப் தான் என்னை காப்பாற்றுறாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அந்த ஆளுக்கிட்ட மேசன் நம்ம கிட்ட சொல்கிறோம். இப்போ எல்லாருமே செத்துட்டாங்க. இப்போ நம்ம ரேஸ்ன் ஆஃபும் மேசனும் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க.
இப்போ வேற வழியே இல்லை, அவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த டோர் ரொம்ப நேரத்துக்கு தாங்காது. அதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்துட்டு தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ப்ரோ, ட்ரிபிள் ஆர்ல வர அதே பைக்கு, ஒருவேளை இதை பார்த்துதான் ராஜமௌழி எடுத்தாரா, ட்ரிபிள் ஆர்ல இந்த மாதிரி சீனை வச்சுதான் எடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேஸ் சீக்வன்ஸ் எனக்கு அப்படிதான் ஞாபகம் வந்துச்சு. என்னடா ராஜமௌலியோடைய படம் எல்லாம் ட்ரிபிள் ஆர்லாம் எங்கிருந்தா இந்த படத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி எல்லாரையும் போற வழியில எல்லாரையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எதிரில் வர ட்ரக் எடுத்துட்டு அங்க இருக்கிற மிஷின் கன் எடுத்துட்டு ரேஸ் ஆஃப் வண்டி எடுக்கலாம். நம்ம வந்து மிஷின் கன் எடுத்து பின்னாடி வர எல்லாரையுமே ஷூட் பண்றோம். கண்ணா பின்னாடி ஷூட் பண்றோம். எவன் எதிர்க்கவானோ அவனை வந்து இந்த மிஷின் கனை வச்சு நம்ம போட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து அடிச்சுன்னு இருக்கணும். எவன் எதிரில் இருக்கானோ அவனை ஷூட் பண்ணி கொண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வரானுங்க. அப்போ இது வழியா போற ட்ரெயின் ஒன்று இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ஆஃப் ஜம்ப் பண்ணுன்னு சொல்லிடுவான். ஸோ நம்மளும் ஜம்ப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து ரேஸ் ஆஃப் கிட்ட சொல்றோம் உன்னுடைய டேர்ன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது உனக்கானதுன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே ரஷ்யன்ஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறான். ரஷ்யன்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்மளே எஸ்கேப் பண்ண வச்சிடறான். ஸோ எப்படியும் நம்ம மேசன் அங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து வச்சு அமெரிக்காவுக்கு வந்துடுறான். ஸோ அமெரிக்கன் ஏஜென்ட்ஸ் இவனை பிக்கப் பண்ணி பென்டகானில் வந்து இறக்கி விடுறாங்க. ஏன்னா ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேரக்டர் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜெய்சன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இவனுடைய நம்ம மேசனுடைய பாஸ், ஹேண்ட்லர், பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாஸ் மாதிரி. ஸோ அந்த ஒரு கேரக்டர் நம்மளை வந்து பென்டகானுக்கு கூப்பிட்டு போகிறான். எதுக்காக இவனை பென்டகானுக்கு வர வைக்கிறாங்க? அதுக்கு அந்த முன்னாடி இருக்கிற கார்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அமெரிக்கன் ஏஜென்ட்ஸ் நம்மளோட ஒரு லெமோசின்ல ஏத்துறாங்க. ஸோ அதுல தான் மித்த கேம் வந்து கண்டினியூ. அப்புறம் அந்த லெமோசினுக்குள்ள ஒரு ஹெட் ஆஃபீஸர் நம்மளுக்கு ஒரு மிஷன் கொடுக்குறாங்க. நம்மள அந்த ரஷ்யன் பிரசிடென்ட் அடிச்சு வச்ச ட்ரெகோரிச் ஏதோ ஒரு மிசைல உருவாக்கியிருக்கான். அது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரைட் சைட் பிக்சர்ல இருக்கிற மிசைலையும் ட்ரெகோரிஜும் கொள்றதுக்கு நம்மளை வந்து அசைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பென்டகானுக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்போ மேசன் அந்த மிஸ்ட்ரி மேன் கிட்ட எல்லாருமே எங்களை வந்து வாட்ச் பண்ணுறமா எனக்கு ஒரு ஃபீலிங், என்னைய முக்கியமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மிஸ்ட்ரி மேன், நான் எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் மேசன், எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியுங்கிற மாதிரி அந்த மிஸ்ட்ரி மேன் கிட்ட சொல்கிறான். மேசனுக்குள்ள எல்லா கேள்விகளும் இருந்துச்சு. யார் இந்த மிஸ்ட்ரி மேன், எங்கன்னு தன்னை மீட் பண்ணா, யார் என்ன அந்த இடத்துல வாட்ச் பண்ணாங்கிற மாதிரி எல்லா விதமான டவுட்ஸும் மேசனுக்குள்ள இருந்துச்சு. இப்படி அந்த பென்டகான் பில்டிங்ல இருக்கிற ஒரு எலிவேட்டர் நம்மளை கொண்டு போறாங்க. அந்த எலிவேட்டரும் கீழே போகும்போது ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போறாங்க. பென்டகானோடைய இந்த அமெரிக்காவுடைய எல்லா டீட்டெயில்ஸும், எங்கெங்கெல்லாம் வார் நடக்குது, எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்றாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோல் ஸ்டேஷன் மாதிரி. அந்த இடத்துல கோல்டு வார் சமயத்துல அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த பிரசிடென்ட் கெனடியை நம்ம மீட் பண்றோம். இந்த பிரசிடென்ட் கெனடிங்கிறவங்க அந்த காலத்துல கோல்டு வார் சமயத்துல அமெரிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட்டா இருந்து ஒருத்தர். பட் ஆனால் ஷூட் அவுட்ல இருந்துட்டாரு. ஆனால் அது இந்த கேம்ல மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து இந்த மாதிரி நான் ஒரு டேஞ்சர்ல இருக்கோம், ட்ரகோரிஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டரை நம்ம கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் நீங்க அந்த ஒரு இடத்துல நீங்க இந்த கேம் பிளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கும். நம்ம மேசன் அவன் ஒரு கன் எடுத்து நீட்டுறாரு. யாருக்கிட்டனா நம்ம பிரசிடென்ட் பார்த்து ஒரு கன் எடுத்து நீட்டுறாரு. அது வந்து அவருடைய இலியூஷன். நம்ம மேசனுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் அவனுக்கு இந்த மாதிரி இலியூஷன் எல்லாம் வருதுங்கிறத கேம் போக போக நானே உங்களுக்கு சொல்றேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, நீ அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் அந்த மிசைலையும் ட்ரெகோரிஜையும் கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த மிஷனை கொடுக்குறாங்க. ஸோ அது எங்க நடக்குதுன்னா ரஷ்யாவுடைய ஒரு ஏர் பேஸ்ல இந்த ராக்கெட் எல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோல்டு வார் சமயத்துல ரஷ்யா கிட்ட நிறைய நியூக்ளியர் பாம்ஸ், இந்த மாதிரி ஏர் டு ஏர் மிசைல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இதுக்கு வந்து சம்பந்தப்பட்ட ஒரு சில சயின்டிஸ்ட் இருக்காங்க. இதோடைய மெயின் ஹெட் வந்து ட்ரெகோரிச், அவன் அங்கதான் இருக்கான், நீ போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அனுப்புறாரு.
இந்த மிஷனே நம்ம அந்த சீக்ரெட்டான ஒரு இடத்துல இருக்கும். ஐ மீன் சீக்ரெட்டான ரஷ்யாவுடைய ஒரு மிசைல் டெஸ்ட் பிளானட்ல இருக்கும். இவ்வளோ பெரிய மிஷனுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு மட்டமான ஒரு எஸ்எம்ஜியா இது சரி ஏதோ ஒரு மட்டமான பிஸ்டல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ யூஸ்வலா இருக்கிறத விட பயங்கரமா ரஷ்யன்ஸ் வந்து அலர்ட்டா இருக்காங்க. ஹெலிகாப்டர் பறக்குது, சோல்ஜர்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு போறானுங்க. இதுதான் நம்ம அழிக்க வேண்டிய ராக்கெட் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்குது. இதை பார்த்தோன்னே வேர்ட்ஸ் வந்து சந்தேகப்படுறான். ஸோ அதனால ஆப்போசிட்ல இருக்கிற நம்மளோட டீமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறான். பட் ஆனால் கிட்ட வந்து எந்த ரிப்போர்ட்டுமே வரல, எவனும் வாயை திறந்து கூட பேசல. ஸோ அதனால நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைனாக்குலர் கொடுத்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்றான். ஸோ நம்மளும் அந்த ராக்கெட்டை பார்க்குறோம். ராக்கெட்டுக்கு கீழே அந்த ஃபோட்டோவில் காமிச்ச எல்லா சயின்டிஸ்டும் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் அங்கே இங்கேயும் போய்கிட்டு இருக்காங்க. ஸ்னைப்பர்ஸ் வேற அந்த ஒரு டாப் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஓட்ஸ் வந்து ரைட் சைடு ரோட்ல ஏதோ ஒன்று தெரியுது, நீ அங்கே ஜூம் பண்ணி பாருன்னு சொன்னா அங்க வீவர் இருக்கான். வீவர் யாருன்னா இந்த சிஐஏல வேலை பார்க்குற ஒரு ஏஜென்ட். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌச்செங்கோங்கிறவன் வந்து அவனை வந்து பிடிச்சி வச்சிருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்து நீங்க வந்து சரண்டர் ஆயிருங்க, நான் உங்களை வந்து ரிலீஸ் பண்றேன், உங்க டீம் மெம்பரோட உங்க உயிருக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொல்றான். நிஜமாவே நம்ம உயிரை வந்து அவன் எடுக்க தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஸோ கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா இருந்தவன் சரி ஓன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீவரோடைய ஒரு கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா புடிங்கி எரிஞ்சிடறான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், யார் இந்த வீவர்? ஸோ இந்த வீவர் யாருன்னா ரஷ்யால இருந்து அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவுடைய சிஐஏல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஏஜென்ட். அதாவது ஒரு ரஷ்யன், அமெரிக்காவுக்காக வேலை பார்க்குற ரஷ்யன். அதே மாதிரி அமெரிக்கன் பீப்புள்ஸும் ரஷ்யாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தன் அவன். ஸோ அவன் தான் இந்த மிஷனோடைய ஒரு ஹெட் மாதிரி. ஸோ ஹெட் கமாண்டர் அந்த மாதிரி. அங்கே இருக்கக்கூடிய பறக்கும் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி காட்ஸையும் தாண்டி நம்ம இந்த உள்ள போனோம். இப்போ நம்மளுக்கு 3 அப்ஜெக்டிவ் இருக்கு. ராக்கெட் அழிக்கணும், ட்ரகோரிஜை கொல்லணும், அதே மாதிரி வீவரை வந்து ரெஸ்கியூ பண்ணணும். இப்போ இங்க வந்து 2 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இவனுங்களோட ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம மாறு விஷயத்துல அந்த இடத்துக்குள்ள போறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு உண்டான வழியும் கிடைச்சிருச்சு. அந்த மிஸ்ட்ரி மேன் உன்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரகோரிஜை கொல்றது. ஆனா நீ வீவரை ப்ரொடெக்ட் பண்றது உன்னோட அப்ஜெக்டிவ் விட நீ முக்கியமா நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீசன் வந்து ரிப்ளை பண்றான். இப்போ நம்மளுடைய டீம் வந்து இந்த நம்ம 2 பேர் எப்படி இந்த மாதிரி மார்வேஷத்துல போறாங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் குரூப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யன் கிட்ஸை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல நிற்பாங்க. ஸோ நம்ம போய் அவங்கள வந்து மீட் பண்ணி மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இந்த இடத்துல 2 ரஷ்யன்ஸ் வராங்க. மாட்டுவான்னு பார்த்தா நம்ம வேர்ட்ஸுக்கு வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் கூட தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஏதோ அசால்ட்டா இந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். ஆமா, ரஷ்யன் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? ஓகே, அது கொஞ்சம் வந்து ஆக்வர்டா தான் இருக்கு. இது வந்து சைனாவும் மும்பையில் இருக்கிற அந்த ஹிந்தியும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு எனக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் கேட்கறதுக்கு. ஸோ இங்கே தான் நம்மளை அடுத்த டீமும் வந்துடுறானுங்க. அவனுங்களும் எவனோ ஒருத்தன் ட்ரெஸ்ஸை பிடுங்கி போட்டு ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வீவர் ரெஸ்கியூ பண்றதுக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பிடிச்சி வச்சான் பார்த்தீங்களா, அதை கண்ணை கூட நோண்டி விட்டானே, அவனை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் குரூப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த டவர்ல இருக்கிற ஸ்னைப்பர்ஸை காலி பண்ணதுன்னா நம்மளால வீவர் ரெஸ்கியூ பண்ண முடியும். இப்போ வுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அந்த சைடு கொஞ்சம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு தலையிலே நம்ம ஆளுங்க போட்டு அவ்வளோதான் சாய்ச்சி விட்டுறாங்க. இப்போ இவனுங்களை சாய்ச்சா வந்து உள்ள இருக்கிற எல்லாரையும் நம்ம வந்து போட்டு தள்ள போனோடனே எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்படியோ நம்ம கீழே இருக்கிற எல்லாரையும் முடிச்சுட்டு நம்ம டவருக்கு மேலே வந்துட்டோம். இங்கே ஒருத்தன் தள்ளி வரோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவரை கிளியர் பண்ணாதான் நம்மளுடைய டீமால அந்த வீவரை போய் ரெஸ்கியூ பண்ண முடியும். ஸோ நம்மளும் வந்து டவரை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே ஷூட் பண்ணுறோம். கூடவே சேர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரிங்கா ரோசாசி. ஓகே, ரோமன் வுட்ஸ் இந்த இடத்துக்கு வந்து அவனோட டீம் வந்து கீழே இருப்பாங்க. நம்ம வந்து மேலே இருந்து அவங்களுக்கு வந்து கவர் கொடுக்க போகிறோம். ஏதாவது ஸ்னைப்பர் ஏதாவது கொடுப்பான்னு பார்த்தா அதுக்கு பதிலாக நம்மளுக்கு இந்த கிராஸ்போங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறேன். நம்மளுக்கு என்ன ப்ரோ இவ்வளோ தூரத்துக்கு இந்த கிராஸ்போ போகுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த கிராஸ்போவுடைய ஏரோவில் ஏதோ பாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரக்ஸை வந்து பிளாஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதை தான் நம்ம இந்த பண்ண போகிறோம். இந்த ஒரு ஆமோ வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஏரோ வச்சுக்கிட்டு நம்ம வந்து
பார்த்தீங்கன்னா எல்லாருமே செதற விடுறோம். அந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சா என்ன? தெரிஞ்ச யாராவது சொல்லுங்கப்பா. இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இப்போ கரெக்டாக வீவர் இருக்கிற இடத்தோடைய விண்டோவை பார்த்து நம்ம குறி வச்சு இப்போ அடிக்க போகிறோம். டைரெக்டாக ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம வீவரை ரெஸ்கியூ பண்ணுறோம். இது கூட பார்க்குறது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக கொடுத்துருப்பாங்க. பட் நிறைய அந்த சினிமேட்டிக் மூமெண்ட்ஸ் இந்த கேமில் இருக்கும். அவ்வளோதான், கண்ணாடி உடைச்சிட்டு சாவுல இருந்து நம்ம வீவரை காப்பாற்ற போகிறோம். இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன், சொல்றானான்னு பாருங்க. ஓகே, வீவர் வீவர் இவனுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப கவலையாக தான் இருக்கு. இவனுக்கு இன்னும் உயிர் இருக்கு. அதே மாதிரி இந்த மிஷனை இவனை வச்சு தான் கண்டினியூ பண்ண போறோம். இவனும் லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ நம்ம இவனை வச்சு தான் இந்த மிஷனை கண்டினியூ பண்ண போறோம். இப்போ அந்த மிஸ்ட்ரி மேன் நீ அவன் லைஃப்பை காப்பாத்தின, அதே மாதிரி நீ கொடுத்த மிஷன் இப்போ பண்ண போறியா, அதாவது அந்த 4 சயின்டிஸ்டையும் கொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் டிராகோரிச்சை கொல்ல போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேசன் ரிப்ளை பண்றான். மேசன் இதுக்காக இவ்வளோ டிராகோரிச்சை கொல்றதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். இந்த வந்து பார்த்தீங்கன்னா கேமோடைய மிட் போர்ஷன்ல தான் தெரிய போகுது. இப்போ நம்மளுடைய 2 பேர் வந்து மேல் வழியா போய் அட்டாக் பண்ண போறாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் கீழ் வழியா போய் அட்டாக் பண்ண போறாங்க. இங்க இருந்து எல்லாரையும் தெரிக்க விட வேண்டியதுதான். இப்போ இந்த இடத்துல தான் சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த மிசைலை கண்ட்ரோலும் பண்ண போறோம். இந்த வாலை நம்ம இப்போ பாம்பு வச்சு உள்ள இருக்கிற சயின்டிஸ்ட்டை மொத்தமாக காலி பண்றோம். இந்த வாலு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சயின்டிஸ்டையும் சேர்த்து இப்போ நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து இந்த ராக்கெட்டை ஷட் டவுன் பண்ணணும். ஓகே, வீவரும் உள்ள வந்துட்டான். இதை வந்து ஸ்டாப் பண்ண போனான்னு பார்த்தா நம்ம ரொம்ப டிலே ஆயிட்டோம். ஸோ அதனால இந்த ராக்கெட்டும் கிளம்ப போகுது. ஆனால் நம்மக்கிட்ட தான் பிளான் பி இருக்கு. இங்கே இருக்கிற ஒரு மிசைல் லான்ச்சரை எடுத்து கரெக்டாக குறி பார்த்து நம்ம அதை வந்து அழிக்க போகிறோம். அவ்வளோதான், மொத்தமாக அந்த ராக்கெட்டுமே இடிஞ்சு விழ போகுது. இந்த இடமே அப்படியே நாஸ்தியாக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். அவ்வளோதான். ஆனால் இங்கே நம்ம இருந்தால் நம்மளுக்கு இருக்க ஆபத்து. இப்போ ராக்கெட்டையும் அழிச்சாச்சு, வீவரையும் காப்பாற்றியாச்சு. இப்போ செகண்ட் மிஷன் டிராகோரிச்சை கொல்லணும். தேர்ட் டார்கெட் யாருன்னா டிராகோரிச் தான். எல்லா சயின்டிஸ்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உயிரோட பஸ்பமாக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்காக அவனுங்க அவ்வளோ வலியை அனுபவிச்சு சாகணும்னு சொல்லிட்டு நானுமே சுட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த அண்டர் கிரவுண்ட் வழியா போய் நம்ம வந்து டிராகோரிச்சை கொண்டாகும். அண்டர் கிரவுண்ட்லேயே நிறைய பேர் இருந்தானுங்க. நிறைய பேர் வந்து கண்ணா பின்னான்னு சுட்டுக்கிட்டு இருந்தானுங்க. நானும் என்கிட்ட இருக்கிற எல்லா கிரனேட்ஸும் போட்டேன். பட் ஆனால் சாகலை எவனுமே. இப்போ இந்த பேஸில் இருக்கிற கடைசி குரூப்பையும் நம்ம வந்து போட்டு தள்ள போகிறோம். இனிமே நம்ம வந்து டிராகோரிச்சை எப்படியாவது ஃபைன் பண்ணணும். ஆனால் இவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எப்படியோ நம்ம வந்து எல்லாரையுமே கொண்டுட்டோம். கரெக்டாக எக்ஸிட்குள்ளே வரும்போது இன்னொரு குரூப் வந்து நம்மளை வந்து சரமாரியாக ஷூட் பண்ணுறானுங்க. ஆனால் நம்மளோட டீம் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை, எக்ஸிட் டோர் பக்கத்துக்கு வந்துட்டோம். இப்போ வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லும்போது மேசன் வந்து இல்லை நம்ம டிராகோரிச்சை கொண்டு தான் இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சொல்கிறான். அப்போ க்ரௌச்சங்க் வந்து ஆல்ரெடி எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேசனும் அவனோட டீமும் ஒட்டுமொத்த பேஸையுமே சர்ச் பண்ணுறாங்க. கடைசியில் டிராகோரிச் ஒரு லெமோசினில் தப்பிச்சு போகும்போது அந்த லெமோசினை ஷூட் பண்ணி மொத்தமாக அவனுடைய கதையை முடிச்சுட்டாங்க. அப்போ அந்த மிஸ்ட்ரி மேன் நீ வந்து டிராகோரிச்சை கொண்டுட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் அவன் டெட் பாடியை பார்க்கல, அவன் இன்னும் கூட சாகலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது இந்த சீசனை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணுறான். ஸோ இதோட நம்ம இந்த ஸ்டோரியை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அடுத்த வீக்கில் நான் வந்து அடுத்த ஸ்டோரியை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன்.